warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أفغير دين الله يبغون وله أسلم من في السماوات والأرض. وقال رسول الله صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعنيه. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுவதற்காக வந்திருக்கக்கூடிய இதுவரை இருக்கிற நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் செல்ல செல்ல மனிதர்களுடைய ஒழுக்க மாண்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன. தீய பழக்க வழக்கங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பெரும்பாலும் கடந்த காலங்களை விட வருங்காலங்கள் மிக மோசமாகத்தான் இருக்கும். இங்கே காலங்கள் என்று சொல்லுவது நாட்களையோ மாதங்களையோ அல்ல, அந்த காலங்களில் வாழக்கூடிய மனிதர்கள். சென்ற காலத்தில் கடந்த காலத்தில் இருந்த மனிதர்களுடைய ஈமானுக்கு வந்த சோதனையை விட நிகழ்காலத்தில், இன்னும் சொல்ல போனால் வருங்காலத்தில் வரக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஈமானுடைய சோதனைகள் ஏராளம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்கள், கலாச்சார சீரழிவுகள், ஒழுக்கக்கேடான விஷயங்கள், இதன் மூலமாக நம்முடைய ஈமானை பாதுகாப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகில் வாழும் மக்களால் நாள்தோறும் ஏதோ ஒரு பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், சிறப்பு தினங்கள், இப்படி வருடம் முழுக்க ஏதோ ஒரு விஷயத்தை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் ஜனவரி 1ஆம் தேதி உலகம் முழுக்க வாழக்கூடிய எல்லா மக்களாலும் ஒரு புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அதில் இஸ்லாமிய சமூகமாக இருக்கக்கூடிய நாமும் விதி விலக்கல்ல. பொது சமூகத்தோடு இணங்கி வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களோடு கலந்துர வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் சமூக நல்லிணக்கத்தை பேணி வருகிறோம் என்று வாயளவில், எழுத்தளவில், சொல்லளவில் அவர்களுடைய பண்டிகைக்காக நாம் வாழ்த்து சொல்லி வருகிறோம். அது இன்றைக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. ஆனால் நாம் எல்லாம் ஒன்றை விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு மாற்றார்களோடு இணங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி
அந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்து வாழக்கூடாது என்பதையும் பயங்கரமாக எச்சரிக்கிறது. ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய இயல்பை விட்டுக் கொடுத்து அடுத்தவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களோடு இணங்கி வாழக்கூடிய விஷயத்திலே தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய அடையாளத்தை, சுயமரியாதையை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த முஸ்லிம் சமூகமும் இருந்துவிடக் கூடாது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான் இந்த உலக அளவிலே அதிகமாக பின்பற்றக்கூடிய இரண்டாவது மார்க்கம். அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் முழுமையாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் என்பதில் அடுத்தவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த மார்க்கம் மாத்திரம்தான் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகஹும் நாசிகு. ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் அவர்களுக்கு தோதுவாக சில வழிபாட்டு நெறிமுறைகளை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். அதை அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு நெறிமுறையாக ஆக்கிக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அதன் அடிப்படையில் இறைமார்க்கமான இஸ்லாத்தினுடைய நிலையிலே வாழக்கூடிய நாம் உயிர் மூச்சு இருக்கின்ற வரை அந்த இஸ்லாம் காட்டி தந்த நெறிமுறைகளில் மாத்திரம் உண்மையான முஸ்லிம்களாக கடைசி வரை வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. வரலாற்றில் நீங்கள் எங்கு எடுத்து பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலும் சரி, அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய சமூகம் பின்பற்றுவதை விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகும் சஹாபாக்கள் உலகம் முழுக்க பரவி சென்றார்கள். போன இடமெல்லாம் அங்கிருந்த கலாச்சாரமோ, பண்பாடுகளோ, பழக்க வழக்கங்களோ, நாகரிகங்களோ எதுவுமே சஹாபாக்களை கவர்ந்து இழுக்கவில்லை. அங்க போனாலும் நபியினுடைய தோழர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய பண்பாட்டு வழக்கங்களை, நாகரிகங்களை அங்கிருந்தவர்கள் பின்பற்றினார்கள் என்றுதான் வரலாறு. சஹாபாக்கள் எந்த இடத்திலும் தங்களுடைய அடையாளத்தை, இஸ்லாமினுடைய அந்த நெறிமுறையை, கலாச்சாரத்தை விட்டுக் கொடுத்ததாக வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு அற்ப சுகங்களுக்காக நம்முடைய அழகான நெறிமுறைகளை விட்டுக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழகு இங்கிருக்க அசிங்கத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மாத்திரம்தான் எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லித் தந்திருக்கிறது. அது கலாச்சாரமாக இருக்கட்டும், பண்பாடுகளாக இருக்கட்டும், நாகரிகமாக இருக்கட்டும், இங்கிருந்துதான் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடத்திலிருந்து எதையும் நாம் விலைக்கு வாங்க வேண்டிய, கைகூப்பி வாங்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் நாம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எண்ணிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்கெடுத்தாலும் கொண்டாட்டம். பிறந்த நாளில் இருந்து தொடங்கி ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை சரி, திருமண கொண்டாட்டம், திருமண நாளினுடைய கொண்டாட்டம், எதற்கெடுத்தாலும் கொண்டாட்டம். மனைவி ஊருக்கு போயிட்டா ட்ரீட், அங்கிருந்து திரும்ப வந்துட்டா ட்ரீட், காலேஜ் ஓபன் ஆனா ட்ரீட், காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு கொண்டாட்டம். இது அடிப்படையில் இதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சில நாட்களுக்குள் ஒரு 4 நாட்கள் இருக்கின்றது. அந்த 4 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நாள் ஜனவரி 1ஆம் தேதி உலகம் முழுக்க புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம்.
முதலில் புத்தாண்டு என்பதே அது அடிப்படையற்றது, அர்த்தமற்றது என்பதை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் விளங்க வேண்டும். அதற்கு அடுத்தவர்களுடைய பண்டிகை, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது எந்த நாளில் பிறந்தார்கள் என்பது அவங்களுக்கே தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்ப பேர் வச்சாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்தார் என்பதால் அவர்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டாடுகிறார்கள் என்றால், அந்த டிசம்பர் 25க்கு பிறகு வரக்கூடிய 1ஆம் தேதி அதை அவர்கள் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள் என்றால், அதை நாம் கொண்டாடி வருகிறோம் என்றால் நாம் எல்லாம் விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பயங்கரமாக எச்சரிக்கை செய்தார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்கிறாரோ அவர் அவராக மாறிவிடட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பயங்கரமாக எச்சரிக்கை செய்வார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாது, பின்பற்றவும் கூடாது. பிறமத கலாச்சாரங்களை பாராட்டுவதும் அதை கொண்டாடுவதும் அதை அங்கீகரிப்பதும் ஆதரவு கொடுப்பதும் இன்றைக்கு சமீப காலமாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சமீபத்தில் சவுதியினுடைய மன்னர், சவுதியினுடைய தலைநகரமான ரியாத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கிலீஷை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அறையுடைய ஆடையோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீனில் கஅபத்துல்லாவை போன்று ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டு அதை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அறையுடைய ஆடையோடு சுற்றினார்கள். உலகம் முழுக்க வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் அதை கடுமையாக எதிர்த்தது. நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய ஈமானை விட இன்றைக்கு நம்முடைய ஈமான் கொஞ்சம் பலமுள்ளதாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடந்த போது உலகம் முழுக்க இருந்த எல்லா முஸ்லிம்களும் கடுமையான விமர்சனம் செய்தார்கள். புண்ணிய பூமி, உலகம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திலே கண்ணியமாக கருதப்படக்கூடிய பூமி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா இருக்கக்கூடிய அந்த மதீனாவிற்கு அருகாமையில் ஒரு தேர்தல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கியாமத் நாளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் சிலை வணக்கம் மறுபடியும் ஆரம்பமாகும். எந்த இடத்திலே சிலை வணக்கம் இல்லாமல் ஆக்கப்பட்டதோ அந்த ஊரிலே மறுபடியும் சிலை வணக்கம் ஆரம்பிக்கப்படும். மதுவும் மாதுவும் விபச்சாரமும் அங்கு சர்வ சாதாரணமாக மீண்டும் ஆக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு சவுதி அரசாங்கம் நிகழ்த்தி கொண்டு வருகிறது என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமூகத்தை சீரழிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை முதலில் சீரழிக்க வேண்டும். இஸ்லாமிய கலாச்சாரம் மாத்திரம்தான் உலக மக்கள் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கலாச்சாரம். ஆனால் அந்த இஸ்லாமிய ஷரீஅத்தை கொஞ்சம் அசைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டுவிட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய உச்சத்தலையில் இருக்கக்கூடிய தலைமுடியிலிருந்து எல்லா விஷயத்திலும் அடுத்தவர்களுடைய கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக ஆகிவிட்டது. நம்முடைய முடியிலே இஸ்லாம் இல்லை, நம்முடைய தாடியிலே இஸ்லாம் இல்லை, நம்முடைய ஆடையிலும் கூட இஸ்லாம் காட்டி தந்த நெறிமுறை இல்லை. அழகான சுத்தத்தான வெள்ளை நிற ஆடைகள் எல்லாம் போய் கீழே குளித்தோம் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு நம்முடைய இடுப்பு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் ஆடையிலும் புகுந்து விட்டது. அந்த ஆடையிலும் நாம் விதிவிலக்கல்ல.
நம்முடைய திருமண நிகழ்ச்சிகளிலும் இஸ்லாம் இல்லை, வியாபாரத்திலும் இஸ்லாம் இல்லை. எல்லா விஷயங்களிலேயும் அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை சாதாரணமாக முறையிலே பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்பது நிதர்சனமான உண்மை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே என் சமூகம் அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை அணுகுணுவாக சான்சானாக முழங்குளமாக பின்பற்றாத வரை கியாமத்து வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க யாரை சொல்றீங்க? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்லுகிறீர்களா என்று சஹாபாக்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை தவிர வேறு யாரை நான் சொல்ல போகிறேன்? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யூதர்களுடைய கலாச்சாரமும் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஊறி போய்விட்டது. இஸ்லாத்தில் அன்றி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு கண்ணியம் கிடைத்து விட போவது கிடையாது. நாம் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாகத்தான் நமக்கு இந்த உலகத்திலே கண்ணியம். இஸ்ரி 15 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு படை செல்லுகிறது. சென்ற படை பலஸ்தீனத்திலே உள்ளே செல்லுகிறது. அங்கிருந்த பாதிமார்கள் எல்லோரும் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். நாங்கள் உங்களிடத்திலே போராடுவதற்கு தயாரில்லை, போர் செய்ய நாங்கள் விரும்பல, அதே மாதிரி நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு விரும்பவில்லை, ஆனால் உங்களுடைய அந்த அமைதியான ஆட்சி எங்களுக்கு வேணும். பைத்துல் முகத்தஸுடைய சாவி, இன்றைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி ஒப்படைக்கப்படுகிறது முஸ்லிம்களுடைய கரங்களிலே. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், நீங்கள் உடனடியாக பலஸ்தீனுக்கு வர வேண்டும். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். தன்னுடைய பணியாளர் சாலிம் என்பவரோடு வருகிறார்கள். இந்த பயணத்திலே நடந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சம்பவம், மிக சுவையான ஒரு சம்பவம். ஒரே ஒரு ஒட்டகத்திலே வருகிறார்கள். 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த ஒட்டகத்தில் பயணம் செய்யணும். 2400 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஒரு தூரம். மதீனாவிற்கும் பலஸ்தீனத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மிகப்பெரிய ஒரு பயணம். அந்த பயணத்திலே ஒரு ஒட்டகம் 2 பேரு முறை வைத்து வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச தூரம் வந்தாங்கன்னா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச தூரம் ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து வருவாங்க. பலஸ்தீனுடைய அந்த எல்லை வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே வர தருணம் சாலிம் மேல உட்கார்ந்து வரணும். சாலிம் சொல்றாரு, அமீருல் முஃமினீனே, பலஸ்தீன் வந்துருச்சு, நீங்களே உட்கார்ந்துக்கங்க, பைத்துல் முகத்தஸ் வர வரைக்கும் நீங்க உட்கார்ந்துவாங்க, ஏன்னா நீங்க அமீருல் முஃமினீன், நான் ஒரு சாதாரண பணியார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்துக்கொள்ளவில்லை. ஒட்டகத்திலே வருவது பணியார் சாலிம், ஒட்டகத்துடைய கயிற்றை பிடித்துக் கொண்டு வருவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தூரத்துக்கு அபூ உபைதா பார்த்தலாம், வேக வேகமாக ஓடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, எல்லோரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, மன்னர்களும் அரசாங்க அதிகாரிகளும் பாதிரிமார்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படி ஒட்டகத்துடைய கயிற்றை பிடிச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் அநாகரிகமாக தெரிகிறது. நீங்க ஒட்டகத்து மேல உட்காந்துட்டு வாங்க, சாலிம் கை பிடிச்சுக்கிட்டு வரட்டும், நாங்கள் எல்லோரும் உங்களை சுற்றி அரணாக வருகிறோம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சொன்னவனே. உலகியெல்லாம் சொன்னாங்க, இந்த வார்த்தையே உண்மை தவிர வேறு யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கிற விஷயமே வேற, கடுமையான தண்டனையை கொடுத்திருப்பேன். ஆனால் சொன்னது நீங்கள். அபூ உபைதா இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்ட பெற்ற சஹாபியாக இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக பொறுமையாக இருக்கிறேன். கண்டிப்பாக சாலிம் தான் ஒட்டகத்தில் மேல வரணும். வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி கிழிந்த ஆடை, கந்தலான ஆடை, பார்ப்பதற்கே ஒரு ஏழையினுடைய தோற்றம். எல்லா பாதிரிமார்களும் அரசாங்க அதிகாரிகளும் வந்து உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க தான்
ஜனாதிபதியா கேட்கும்போது உமரது சொன்னாங்க, நான் ஜனாதிபதி என்ற மக்களுடைய சேவகர், இறை நம்பிக்கை கொண்ட மூமியினுடைய சேவகர். இஸ்லாத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் எனக்கு இந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறானே தவிர ஒருவேளை நான் இஸ்லாமியனாக இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி இருப்பான் என்பதாக உமரது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இஸ்லாமியர்களாக இருப்பதினால்தான் நமக்கு பெருமையும் கண்ணியமே தவிர அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தையும் அடுத்தவர்களுடைய பண்பாட்டு நெறிமுறைகளையும் வாழ்க்கை நடைமுறைகளையும் நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை எடுத்து விடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் ஒரு ஆயத்து வரும், முதல் சூறாவிலே அந்த ஆயத்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். பனி இஸ்ரவேல் சமூகத்தை பார்த்து அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லுவான். அந்த பனி இஸ்ரவேல் சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, சொர்க்கத்தினுடைய உணவு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, அதனால பூமியிலிருந்து விளையக்கூடிய கிழங்கு வேணும், பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், பருப்பு வேணும், இதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனி இஸ்ரவேல் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், அதஸ்தபதிலூனல்லதீ ஹுவ அத்னா பில்லதீ ஹுவ கைர். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து உணவுகளை இறக்கினான். மண்ணு செல்வா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய உணவுகள் இந்த உலகத்தில் எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய உணவுகள் இறக்கவில்லை, பனு இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான் இறக்கினான். அது வேணாம், பூமியிலிருந்து விளையிற பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், பருப்பு வேணும். அந்த படையர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை கேட்கும் போது அல்லாஹ் இப்படி சொன்னான், அதஸ்தபதிலூனல்லதீ ஹுவ அத்னா பில்லதீ ஹுவ கைர். உயர்ந்தது இருக்க தாழ்ந்ததை நீங்க கேட்கிறீங்களே, உங்களை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் நமக்கும் பொருந்தும். இன்றைக்கு உயர்ந்த கலாச்சாரம் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய வகையிலே சொல்லி காட்டப்பட்ட பண்புகளும் பழக்க வழக்கங்களும் மாற்றாளர்கள் கூட விளங்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு என்று ஒரு நடைமுறை இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் நாகரீகம் இருக்கிறது. அதை அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நாம இன்னைக்கு அவர்களோடு நல்லிணக்கத்தை பேணுகின்றோம் என்ற வகையிலே அவர்களுக்கு ஒத்து போகிறோம் என்ற விஷயத்திலே அவர்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவதும் அவர்களை போன்று நாம் செயல்படுவதும் அன்றைய நாளில் முழுக்க மிக கேவலமான விஷயங்கள் தான் நடக்கும். மதுவும் மாதவும் வேடிக்கையும் கலாச்சார சீர்கேடுகளும் ஒழுக்க கேடுகளும் தான் அன்றைக்கு முழுக்க நடக்கும். ஜனவரி 1ஆம் தேதி அதை நாம் கொண்டாடி வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், அறியாமை காலத்தினுடைய அந்த செயல்பாடுகளும் அதனுடைய சட்டதிட்டங்களும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் கேள்வி இருக்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இஸ்லாம் அல்லாமல் வேற ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் மிக கடுமையாக எச்சரிக்கிறான். எனவே வளரும் சமூகமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ சமுதாயமும் நம்முடைய இளைய சமுதாயமும் வாழும் காலமெல்லாம் இஸ்லாம் எதை சொல்லி தந்திருக்கிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நல்ல காரியங்கள் நல்ல கலாச்சாரம் என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை மாத்திரம் செயல்படுத்தக்கூடிய நல்ல தலைமுறையினராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கடைசி வரை இஸ்லாத்தினுடைய நிழலிலேயே வாழக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.